ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போல தெளிவானதாகவே இருந்தது. பிறகு அவர்கள் ஹிரா மலை குன்றுக்கு சென்று அங்கே பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார்கள். அந்த நாட்களுக்கான உணவை தம்முடன் எடுத்து செல்வார்கள். பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணைவியரான ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வருவார்கள். அதே போன்றே பல நாட்களுக்குரிய உணவை ஹதீஜா அவர்கள் தயார் செய்து கொடுப்பார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் திடீரென ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. அன்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதுவீராக என்று சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்று அவர்களுக்கு பதிலளித்தார்கள். அப்போது நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு விளக்கினார்கள். அவர் என்னை பிடித்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இருக்க கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்று சொன்னார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்றேன். இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இருக்க கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டுவிட்டு ஓதுவீராக என்றார். அப்போதும் நான் ஓதத் தெரிந்தவனில்லையே என்றேன். அவர் என்னை மூன்றாவது முறையும் என்னால் தாங்க இயலாத அளவிற்கு இருக்க கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டுவிட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கும் 96வது அத்தியாயத்தின் வசனங்களை மனிதன் அறியாதவற்றையெல்லாம் அவனுக்கு கற்பித்தான் என்பது வரை 96வது அத்தியாயம் 1 முதல் 5 வசனங்களை ஓதினார். தொடர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், பிறகு கழுத்தின் தசைகள் அச்சத்தால் படபடக்க அந்த வசனங்களுடன் தம் துணைவியார் ஹதீஜாவிடம் திரும்பி வந்து, என்னை போர்த்தி விடுங்கள், என்னை போர்த்தி விடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறே அவர்களும் போர்த்திவிட அச்சம் அவர்களை விட்டு அகன்றது. அப்போது ஹதீஜா, எனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுவிட்டு நடந்தவற்றை ஹதீஜா அவர்களிடம் தெரிவித்தபடி தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என்று தாம் அஞ்சுவதாகவும் கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்படி ஒன்றும் ஆகாது, நீங்கள் அதை நற்செய்தியாக கருதுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனெனில் தாங்கள் உறவுகளை பேணி நடந்து கொள்கின்றீர்கள், உண்மையையே பேசுகின்றீர்கள், சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்கின்றீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர்கள், சத்திய சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் சகோதரரான நௌஃபல் என்பாரின் புதல்வர் வரக்காவிடம் ஹதீஜா சென்றார்கள். நௌஃபல் அசத் என்பவரின் புதல்வரும், அசத் அப்துல் உஸ்ஸாவின் புதல்வரும், அப்துல் உஸ்ஸா கொசை என்பவரின் புதல்வருமாவார். வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்தவ சமயத்தை தழுவியவராக இருந்தார். மேலும் அவர் அரபி மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இன்ஜீல் வேதத்தை ஹீப்ரு மொழியிலிருந்து அரபி மொழியில் அல்லாஹ் தான் ஆடிய அளவுக்கு எழுதுபவராகவும் கண் பார்வை இழந்த முதியவராகவும் இருந்தார். அவரிடம் ஹதீஜா அவர்கள், என் தந்தையின் சகோதரர் புதல்வரே, உங்களுடைய சகோதரரின் புதல்வர் முஹம்மது கூறுவதை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் புதல்வரே, நீர் என்ன கண்டீர் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்தவற்றை அவரிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீர் கண்ட இவர்தான் இறை தூதர் மூசாவிடம் இறைவனால் அனுப்ப பெற்ற வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்மை தமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞராக இருந்தால் நன்றாயிருக்குமே என்றார். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா செய்வார்கள் என்று வியப்புடன் கேட்டார்கள். அதற்கு வரக்கா அவர்கள், ஆம், நீங்கள் பெற்றுள்ள உண்மையான வேதத்தை போன்றதை பெற்ற எவரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. உமது பிரச்சாரம் பரவுகின்ற நாளில் உயிருடன் இருந்தால் உமக்கு பலமான உதவி புரிவேன் என்று பதிலளித்தார். அதன் பின்னர் வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்துவிட்டார்.
இந்த முதலாவது வேத அறிவிப்போடு சிறிது காலம் வேத அறிவிப்பு தடைப்பட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலை அடைந்தார்கள். நமக்கு கிடைத்த தகவலின்படி எந்த அளவுக்கு அவர்கள் மனமுடைந்து போனார்கள் என்றால், மலை சிகரங்களிலிருந்து கீழே விழ பலமுறை முனைந்தார்கள். அவ்வாறு கீழே விழுந்து விடலாம் என்று ஏதாவது மலை உச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, முஹம்மதே, நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர்தான் என்று கூறுவார்கள். இதை கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனப்பதற்றம் அடங்கிவிடும். அவர்களது உள்ளம் அமைதியாகிவிடும். உடனே மலை உச்சியிலிருந்து திரும்பி வந்து விடுவார்கள். வேத அறிவிப்பு தடைப்படுவது தொடர்ந்து நீண்டு செல்லும் போது மறுபடியும் அவ்வாறே சிகரங்களை நோக்கி செல்வார்கள். அப்போதும் அவர்கள் முன்னிலையில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்பு போலவே கூறுவார்கள். சஹீஹுல் புகாரி 6982.